அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் சொல்லிட்டு அவங்களுடைய ஏஜ் அதிகமாக இருக்கிறதுனால கிட்னி ஃபங்க்ஷன் ஏதோ ஃபால்ட் ஆன மாதிரி தெரியும். இங்கே புனர்ஜனில் இப்போ இது 3வது வாட்டி. வணக்கம், என் பேர் சங்கர். என்னுடைய அம்மா வந்து சுலோச்சனா, 75 இருக்கும். அவங்களுக்கு கேன்சர் சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் சொல்லிட்டு இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணோம். அவங்களுடைய ஏஜ் அதிகமாக இருக்கிறதுனால 100% சரியாக வராதுன்ற ஒரு முடிவுக்கு வந்து இங்கே புனர்ஜனில் ட்ரீட்மெண்ட்டுக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இது 3வது வாட்டி டேப்லெட் வாங்க வரேன். இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, இருந்தாலும் அவங்களுடைய ஏஜ் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக அப்படியே போயிட்டுருக்கு. கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சரியாயிடும்ன்ற நம்பிக்கையில் இருக்கும். இப்போ ஒரு 1 மந்த்தாக தான் ஒரு 2 கால் வீங்கி இருந்து அவங்களுக்கு கிட்னி ஃபங்க்ஷன் ஏதோ ஃபால்ட் ஆன மாதிரி தெரிஞ்சது. அதுக்கும் அதான் சார்கிட்ட சொல்லியிருந்தேன். அது டெஸ்ட் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. அடுத்த வாட்டி வரும்போது டெஸ்ட் எடுத்துகிட்டு சொன்னாங்க. 2வது வந்து அவங்களுக்கு சித்தாலேயோ கொஞ்சம் ட்ரை பண்ணி அந்த டேப்லெட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் இங்கிலீஷ் மருந்தை விட இந்த மாதிரி சித்தாவோ இல்லை ஆயுர்வேதிக் இந்த மருந்தெல்லாம் வந்து கொஞ்சம் கேட்குற மாதிரி தெரியுது. அவங்களுடைய ஏஜுக்கு சரியாக இருக்குன்னு தோணுது. இங்கிலீஷில் மருந்தில் வந்து அது ஹாஸ்பிட்டலில் வந்து இதுக்கப்புறம் சான்ஸ் கம்மி, அவங்களுடைய இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்ற கண்டிஷன் தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்க ஒத்துழைக்க மாட்டாங்க, அந்த ஆப்ரேஷனுக்குலாம் சரியாக வராது, அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்ற கண்டிஷனில் தான் இருந்தாங்க. அது கொஞ்சம் நார்மலாக தான். அது வந்து இங்கே இந்த டேப்லெட் எடுக்க கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இருந்தது. இம்ப்ரூவ்மெண்ட்டெல்லாம் கரெக்டாக தான் போயிடுது. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 1 மந்த்தாக தான் அப்படி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்க மாதிரி தெரியுது. சரி, இருந்தாலும் இந்த 3வது வாட்டி டேப்லெட் இப்போ வாங்க வந்திருக்கேன். நல்லபடியாக ஆகும்னு நம்பிக்கை இருக்குது. சாப்பாடு விஷயத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களால சுத்தமாக வாயெல்லாம் புண்ணாயிட்டு சாப்பிடவே முடியாத இருந்தது. இப்போ ஓரளவு அவங்க சாப்பிட்றாங்க. அவங்களுடைய கடமையை அவங்க சரி பண்ணிக்கிறாங்க. ரெஸ்ட் ரூம் போகிறதெல்லாம் அவங்களே பார்த்துக்கிறாங்க. சாப்பாடு கூட அவங்களே கூட ஒரு ரெடி பண்ணி சாப்பிட்ற அளவு இருக்காங்க. எல்லாமே இது மட்டும்தான், ஆயுர்வேதிக் மட்டும்தான் கொண்டு போகிறோம். டெஸ்ட்டு இது இப்போ லாஸ்ட் டைமாக பிளட் டெஸ்ட் எடுத்திருந்தோம். அந்த பிளட் டெஸ்ட்டில் தான் அந்த கால் வீக்கத்துக்கு அந்த கிட்னி ஃபங்க்ஷனில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிய வந்தது. அது 2 கால் வீங்கி இருந்தது. இப்போது ஒரு 3 டேஸாக கொஞ்சம் பரவாயில்ல. சரி, அதனால் நானும் அந்த டேப்லெட்டும் வாங்கிடலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன் சார்.